ஒரு மட்டன் கடையில் தலைக்கறி வாங்குறப்ப நீங்கள் எலும்பு கழிச்சிட்டு வெறும் சதைப்பகுதியாக வாங்கிக்கிங்க. அது மாதிரி அந்த ஆட்டு தலை வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா மூளை தனியாக நீங்கள் அது தனியாக ஒரு கவரில் வாங்கி வச்சிங்க. அது நம்ம தனியாக மூளையை சமைச்சிக்கலாம். எலும்பு தனியாக சதைப்பகுதி தனியாக நீங்கள் ஒவ்வொரு கவரில் தனியாக அப்படி வாங்கிட்டு வந்துட்டு, நான் அப்படி தான் இன்றைக்கி மட்டன் கடையில் தலைக்கறி எலும்பு தனியாக சதைப்பகுதி தனியாக வாங்கிட்டு வந்துட்டு வெறும் சதைப்பகுதியை மட்டும் ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்காக எடுத்து அதில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 முட்டம் நல்லா அலசிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 25, இஞ்சி பூண்டு, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இதெல்லாம் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை ஒரு மீடியமாக வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த தோல் உரித்து வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துங்க. இந்த வதக்கினது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் சூடுனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கழுவி வச்ச தலைக்கறி சதைப்பகுதி, மஞ்சள், கல் உப்பு தேவையான அளவு, எடுத்து வச்ச பொடி வகைகள், அதாவது மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த உப்பு மஞ்சளும் உப்பு தலைக்கறி சதைப்பகுதியில் பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா ஊற்றுங்க. அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு, எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அது ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. தலைக்கறி ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரம் வந்துடும். ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தலைக்கறி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும்.